உங்களுடைய உழைப்ப உண்மையாக கொடுங்க. நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் ஒரு சில நிறுவனங்கள்ல நல்ல பேரே கிடைக்காது. அந்த மாதிரி இடத்துல வேலை செய்யறவங்க ரொம்பவும் மன உளைச்சல்ல இருப்பாங்க. இவ்வளவு உண்மையா வேலை பார்க்கிறோம், ஆனா நல்ல பெயர் கிடைக்க மாட்டேங்குதே, ஏதாவது ஒரு குறை சொல்றாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலும் உங்களுடைய கடமைய நீங்க சரியா செய்யுங்க. நிறைய இடங்கள்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய உழைப்பை வாங்கிக்கிட்டு ஏமாத்திடுவாங்க. அப்படி நடந்தா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்குங்க. மனிதர்கள் உங்களை ஏமாத்தலாம், ஆனா எக்காரணம் கொண்டும் உங்களுடைய உழைப்பு வீணாக போகாது. ஏன்னா உங்களுடைய உழைப்புக்கு முழு பொறுப்பு இறைவன். நீங்க எந்த அளவுக்கு உண்மையா உழைக்கிறீங்க அப்படிங்கிறத இறைவன் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இந்த முறை, அதாவது இந்த இடத்துல நீங்க ஏமாந்தீங்கனாலும் வேறு ஒரு வழியில அதற்கான பலனை இறைவன் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். மனிதர்களுக்காக உழைக்காதீங்க, இறைவனை நம்பி இறைவன் கொடுத்த வாழ்க்கையில உண்மையா உழைக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க உழைங்க. அதற்கான பலனை இறைவன் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நாள் கொடுப்பார்.